ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் இன்றைக்கி வந்து மத்தி மீன் வச்சு குழம்பு வைக்க பாருங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சின்ன வெங்காயம், கருகாப்பந்தலை வந்து இது தாளிக்கிறதுக்கு போட்டு வச்சு குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறமே இது தாளிக்கிறதுக்கு. வணக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துங்க சின்ன வெங்காயம், மலை வெங்காயம் ரெண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. சீரக மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தய பொடி, கடுகு பொடி ரெண்டும் சேர்ந்து அது ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வணக்கிறதுக்கு, உப்பு, புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சு தண்ணீர் போட்டு வச்சுருக்கேங்க. 4 தக்காளி, இதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இனி இதை வந்துங்க நான் வணக்க போகிறேன், பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எண்ணெய் போட்டுங்க. அடுத்தது மலை வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிறேங்க. வணக்கணுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணக்கணும்னு வரும். இது கூட வந்துங்க நான் மிளகாய் போடுறேன். கூடவே வந்துங்க கருவேப்பிலை போடுறேங்க. இது நல்லா வதக்கிக்கிறோங்க. கூட வந்துங்க சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 2 சேர்ந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா நம்மளுக்கு சீரக மிளகு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே இது போடணுங்க. இது கூடவே வந்துங்க பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல்லுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டாக இருக்கிறதுனாலங்க அதே போல் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட வந்துங்க தக்காளி போட்டு வதக்கலாங்க. தக்காளி போட்டு வதக்குறேங்க. 4 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்துங்க 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அரைச்சிடுவேங்க. நான் இது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு காட்டுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. இந்த மல்லித்தூள் வந்து இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, குழம்புக்கு வந்து நான் நல்லா அரைச்சிட்டேங்க. இதை வந்து நான் குக்கரில் வந்து மாற்றிடுவேன். சுற்றி அடுப்பில் வைக்குவேன். பாருங்கள், புளி வந்து லெமன் சைஸில் போட்டிருந்தேன். ஊற வச்சுருந்தேங்க. அதை கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட்டு போடணுங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு தாங்க போடுறேன். இனி இது வந்துங்க அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் மீன் போடணும். உப்பு, காரம், புளியெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறாங்க. ஆனால் நான் தேங்காய் போட மாட்டேங்க. தேங்காய் போடாமல் வச்சோம்னா இந்த குழம்பு சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தேங்காய் போடுவாங்க. நான் எப்பவுமே தேங்காய் போட மாட்டேங்க. குழம்பு ஆயிடுச்சுங்க. நீ இடத்துல மீன் போடலாம். இதில் வந்துங்க வெந்தய பொடியும் கடுகு பொடியும் நுணுக்கி வச்சுருக்கேன். அது போடுறேங்க. இது கடுகு பொடி, இது வெந்தய பொடி.
மீன் போட்டுக்கலாங்க. நான் போட்டுருக்குறேன். மீன் போட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம். மூடி வைக்கிறேங்க. பண்ணுறேங்க. குழம்பு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா குளிச்சு வந்துடுச்சுங்க. இறக்கி வச்சு தாளிச்சா முடிஞ்சுது. தாளிச்சா முடிஞ்சதுங்க. தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேங்க. கடுகு போடுறேன். கூடவே ஒரு 5 வெந்தயம் போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே பொரிஞ்சிடுச்சுங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். இது நல்லா வதக்கி அதில் கொட்டிடலாங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து ஊற்றுறேன். நான் தாளிச்சு ஊற்றிட்டேன். இது அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் படம் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.